திரு அருண் அவர்களுக்கு ஐயப்பன் என்று ஒரு கேம்ப் கிளர்க் இருக்கிறார். இப்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ இந்த கௌசல்யா ஆய்வாளர் தான் வந்து இந்த டாக்டர் போய் மிரட்டாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. அருணே கூப்பிட்டு கௌசல்யாட்ட சொல்ல முடியுமா? இதை முடியாது சார். ஏடிஜிபி இன்ஸ்பெக்டர் ஏசி அதுக்கப்புறம் தான் சார் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கு அடுத்து தான் இன்ஸ்பெக்டர். இப்போ டேரெக்டாக சொல்ல மாட்டார். சொல்லலாம், ஆனால் ஒரு லெவலுக்கு இதற்கென்ற அருண் வைத்திருக்கும் அடியால் தான் இந்த ஐயப்பன். அருண் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறையில் உதவி காவல் கண்காணிப்பாளராக சேர்ந்தபோது அந்த மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றியவர் தான் ஐயப்பன். திருநெல்வேலியோ கன்னியாகுமரி மாவட்டமோ. அங்கிருந்து இன்று வரை அருண் எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் இந்த ஐயப்பன் உடன் பயணிப்பார், டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு. திரு அருண் அவர்களின் நிழலான காரியங்கள் அத்தனையும் இந்த ஐயப்பனுக்கு தெரியும். அருண் இன்ஸ்ட்ரக்ஷன் ஐயப்பன் தான் கொடுப்பாரு. ஐயப்பன் தான் கௌசல்யாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயப்பனோட வாட்ஸ்அப் உள்ளிட்ட ஐபிடிஆர் ரெக்கார்டுகளை மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் எடுத்திருக்கின்றன. எதற்கு எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் என்று ஒரு கேள்வி எழலாம். திருமதி யமுனா தேவியை விசாரணை வளையத்துக்குள் மத்திய ஏஜென்சிகள் கொண்டு வந்திருக்கின்றன. இப்போது அவர் திருப்பதியில் ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் கமிஷனராக திருப்பதியில் இருக்கிறார். அதற்கு முன்பு சென்னையில் கஸ்டம்ஸ் அப்பலேட் ட்ரிபுனல் 2ஓட சேர்பர்சனாக திருமதி யமுனா தேவி அவர்கள் இருந்தபோது பல கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் என்று சிபிஐக்கு ஏராளமான புகார்கள் சென்ற அடிப்படையில் தொடர்ந்து சிபிஐயோட ஒரு உளவு அமைப்பு இருக்குது. சிபிஐ உள்ள அந்த அமைப்பு கண்காணிப்பில் வைத்திருந்தது. அந்த அமைப்பு அதோட நீட்சியாக அருணை மானிட்டரிங்கில் வைக்கும்போது அருண் யார் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறான்ற போது ஐயப்பனோட பேர் இங்கே வருது. ஐயப்பனோட ஐபிடிஆர் எடுத்தீங்கன்னா சென்னை சிட்டியில் எந்தெந்த இன்ஸ்பெக்டர் வாட்ஸ்அப்பில் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வரும்.